இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிற அதே வேளையிலே சாட்டி திருத்தலத்திலே பணியாளர்களாக பணிபுரிகின்றவர்கள் அவருடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொள்வோம். போகன் மற்றும் நோர்வே நாட்டில் வசிக்கின்ற எம் தாயக உறவுகள், லண்டன் மாநகரிலே மற்றும் பெரிய பிரித்தானியாவிலே வசிக்கும் எம் தூய உறவுகள், பிரான்ஸ் நாட்டிலே வாழுகின்ற தாயக உறவுகள், ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழுகின்ற எம் தாயக உறவுகள், சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழுகின்ற குடும்பங்கள், ஜெர்மனி நாட்டிலே வாழுகின்ற எம் குடும்பங்கள், தாயக மக்கள் அனைவருக்காகவும், சாட்டி திருத்தல பங்கு மக்களுக்காகவும், வெண்புறவி துணை பங்கு மக்களுக்காகவும், ஊர்காவத்துறை பங்கு மக்கள், பங்கு தந்தை அருள் தந்தை ஜெயரஞ்சன் அடிகளாருக்காகவும், திருக்குடும்ப சபை அருட் சகோதரிகள், ஊர்காவல்துறை பங்கு மக்கள் அனைவருக்காகவும், மண்டதீவு பங்கு அந்த பங்கினுடைய பங்கு தந்தையும் தீபக மறை கோட்ட முதல்வருமாகிய அருள் தந்தை டேவிட் மனுவேல் பிள்ளை அடிகளாருக்காகவும், எமது மறை மாவட்டத்தினுடைய மெய்ப்பெண் பேரருள் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகைக்காகவும், வடமாகாண அமலமரி தியாகிகள் சபையினுடைய முதல்வர் அருள் தந்தை ஜூஜின் பெனடிட் அமைதி அடிகளாருக்காகவும், ஏனைய அமலமரி தியாகிகள் துறவிகளுக்காகவும், சாட்டி திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அமலமரி தியாகிகள் குழுமத்தினர் அனைவருக்காகவும், இந்த சாட்டி திருத்தலத்திலே பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற அருள் தந்தை ஜூட் கரோப் அமைதி மற்றும் அருள் தந்தை சுரேந்திரராஜ் அமைதி அடிகளாருக்காகவும், இவர்கள் பணியாற்றுகின்ற இளையோர் வலுவூட்டல் மையம் தொடர்பக பணியாளர்கள் அவருடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும் இந்த நற்கருணை வழிபாட்டிலே விசேட விதமாக மன்றாடி கொள்ளுகின்ற அதே வேளையிலே இந்த நற்கருணை வழிபாட்டை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கோடு அயராது உழைத்து வருகின்ற பகலவன் தொலைக்காட்சி நிறுவனத்தார் அனைவருக்கும், இன்னும் வெளிநாடுகள் செல்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும், திருமணங்கள் சரிவர நிறைவேறும்படியாக செபிக்கின்ற குடும்பங்களோடு நாங்களும் இணைந்து கொள்வோம். மேலும் நாளுக்கு நாள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் நவீன தொடர்பு சாதனங்களுக்குள்ளும் குடி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்காகவும், இன்றைய நாளிலே இந்த திருத்தலத்திலே ஜாத்திரைகளாக இந்த திருத்தலம் வந்திருக்கின்ற அனைத்து திருப்பணியாளர்களுக்காகவும், இன்னும் சின்னமடு திருத்தலம் அருகிலே வசிக்கின்ற இறைமக்கள், இந்து சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும், சாட்டி திருத்தல பங்கிலே கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு தனிமைப்பட்டிருக்கின்ற எங்களுடைய பங்கு மக்கள் வெகு விரைவிலே குணமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை வழிபாட்டிலே பக்தியோடு உருக்கமாக மன்றாடி கொள்வோம். இன்னும் யாரெல்லாம் தங்களுக்காக சபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தில் வைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வழிபாட்டிலே பக்தியோடு வரம் வேண்டி எழுந்தேற்ற பாடலிலே பக்தியோடு வரம் வேண்டி கொள்ளவும்.
எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே. பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. கானாவூரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக்கினீ. கானாவூரிலே தண்ணீரை எடுத்து திராட்சை ரசமாக்கினீ. குறையுள்ள என் வாழ்வை ஏற்பீரையா, சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவே. குறையுள்ள என் வாழ்வை ஏற்பீரையா, சுவையுள்ள ரசமாய் மாற்றிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலே. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில்
அவர் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அன்பின் உணர்வில் கூடியிருக்கின்றோம். ஆண்டவரை நான் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும், நான் ஆண்டவரை அதிகமாய் சுவைக்க வேண்டும், நான் ஆண்டவரோடு அதிகம் பேச வேண்டும், நான் ஆண்டவரின் வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே பல தடவைகள் நான் ஏங்கி இருக்கின்றேன். நான் எத்தனை தடவைகள் ஆண்டவரினுடைய பிரசன்னத்தோடு இருக்கின்ற பொழுதும் கூட அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே இருக்கின்ற பொழுதும் கூட உணரவில்லை. அவருடைய மெய்ப்பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று இந்த வெண்ணிற அப்ப வடிவிலை வீற்றிருக்கின்றார். இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு பிரசன்னமாயிருப்பேன். நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகின்றீர்களோ, எவற்றையெல்லாம் என்னுடைய பெயரால் என்னுடைய நாமத்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொன்ன இதே பிரசன்னம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை வைக்கின்ற பொழுது பலர் குணமடைந்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆடையை தொடுகின்ற பொழுது பலர் குணமடைந்தார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன், என் மகன், என் மகள் குணமடைவான். குணமடைந்தார்கள். அவர்கள் உம்மை உணர்ந்து கொண்டார்கள். உம்மோடு சேர்ந்து செபித்தவர்கள், உம்மோடு சேர்ந்து பயணித்தவர்கள், உம்முடைய அறிவுரையை கேட்டவர்கள், உம்மோடு இருந்து உண்டவர்கள், உம்முடைய பார்வையினால் மனமாற்றம் அடைந்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேர். இதே பிரசன்னத்தில் இருந்து நான் உம்மை பார்க்கின்றேன், நான் உம்மை கேட்கின்றேன், நான் உம்மோடு பயணிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த பிரசன்னத்திலே உம்முடைய தொடுகை என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை உம்மோடு கூட இருக்கின்ற இந்த ஒரு மணி பொழுது இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தையும், இந்த உலகத்திலே நான் அனுபவிக்க முடியாத மகிழ்ச்சியையும் நான் பெற்றுக்கொள்ளுகின்றேன். அது நிரந்தரமாக என்னுடைய வாழ்வோடு தங்குகின்றது. யாருமே தர முடியாத அமைதியை நான் இந்த நேரத்திலே உணர்கின்றேன். ஆண்டவரே, யார்தான் இவற்றை தர முடியும்? நீர் ஒருவர் தான் என்னோடு இருக்கின்றீர். இந்த நேரத்திலே அதே பிரசன்னம் எங்களோடு தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். உன் பிரசன்னம் நாடி வந்திருக்கின்றேன். உம்முடைய அருளால், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைத்தரல வேண்டும் என்று சொல்லி உருக்கமாய் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். நீர் எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தீரே. நீர் எனக்காக இந்த உலகத்திலே ஏழையாக அவதரித்தீரே. நீர் எனக்காக உம்முடைய வாழ்வை கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த உலகத்திலே யார்தான் செய்ய முடியும்? நான் பார்க்கின்ற நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே சுயநலத்தோடு வாழுகின்றார்கள்.
பேராசையோடு வாழுகின்றார்கள், எரிச்சலோடு வாழுகின்றார்கள், பொறாமையோடு வாழுகின்றார்கள். நீர் ஒருவர் எனக்காக எப்படி பிறக்க முடியும்? நீர் ஒருவர் எனக்காக எப்படி வாழ முடியும்? நீர் ஒருவர் எனக்காக எப்படி இறக்க முடியும்? ஆண்டவரே, என்னுடைய கற்பனைகளுக்கும் என்னுடைய அறிவுக்கும் மேலாக நீர் என்னோடு இருக்கின்றீர். இந்த உலகமே கொள்ள முடியாத, படைப்பிற்குள்ளே வர முடியாத ஒரு கடவுள் மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து, மனித உணர்வுகளோடு பயணித்து எனக்கு வாழ்வை தந்திருக்கின்றீர். நான் மீட்பை பெறுவதற்கான வழியை காட்டி இருக்கின்றீர். எத்தனை அற்புதங்கள்! இந்த மறை உண்மையை நான் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அன்பான நற்கருணை, இந்த அன்பான விருந்து என்னோடு இருக்கின்றது. நான் சுவைக்கின்றேன். தொட்டு பார்க்க கூடிய அளவிலே இந்த நற்கருணை என்னுடைய வாழ்வுக்கு அருமருந்தாய் அமைகின்றது. நன்றி சொல்லி மன்றாடுவோம். நான் ஏங்குகின்றேன் ராஜனே, என் தேவனே, நீர் நம்மோடு வாரும் என்று சொல்லி பாடுவோமா? நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே உன் பிரசன்னம். நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. உன் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உன் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என்னை கழுவிடுமே, உன் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. மனதில் நன்றியோட, மனதில் இருக்கிற அந்த நன்றியோடு ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணித்து பாடுவோம், நன்றி சொல்லுவோம். உள்ளத்திலே இருந்து வருகின்ற நன்றி ஆழமானது, அழகானது. இந்த நன்றியிலே நான் என்னை கலக்க, ஆண்டவரே, நீ செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகிறேன். நீ தருகின்ற எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகின்றேன். நீர் என்னுடைய வாழ்வோடு பயணிப்பதற்காய் நன்றி சொல்லுகின்றேன். நீர் என்னோடு கூட இருப்பதற்காய் நன்றி சொல்லுகின்றேன். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய அருள் நிறைவாய் என்னோடும் என் குடும்பத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உருக்கமாய் நான் மன்றாடுகின்றேன். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனித
மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீரிருக்கையிலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீரிருக்கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திற்கே. வாழ்க்கையிலே பல ஆசைகள் இருக்கலாம். ஆனால் பேராசைகளாக மாறுகின்ற பொழுது நான் என்னையே இழந்து விடுகிறேன். எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறேன். ஆண்டவர் எனக்குள்ளே பேசுகின்ற அந்த வார்த்தையின் அந்த ஒளியை நான் இழந்து விடுகிறேன். எனக்குள்ளே உண்டாகுகின்ற இந்த எரிச்சல்கள், பொறாமைகள் எல்லாவற்றினாலும் என்னை படைத்து ஆண்டு கொண்டு இருக்கின்ற வழி நடத்துகின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை, அவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் இழந்து விடுகிறேன். என்னதான் நடந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை இழக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்கின்ற இந்த இயலாமைகள், இந்த பாவங்கள், இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் ஒரு குப்பையாக கருத வேண்டும். என் வாழ்க்கைக்கு எது நிரந்தரம் என்பதை ஆண்டவர் கிறிஸ்து எனக்கு காட்டியிருக்கின்றார். என் வாழ்க்கைக்கு எது தேவையானது என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவருடைய தியாகம், அவருடைய வாழ்வு, அவருடைய அர்ப்பணம் எல்லாமே எனக்கு தருகின்ற பொக்கிஷங்களாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிரசனம், அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய அமைதி எல்லாம் எனக்கு தருகின்ற வாழ்வின் விழுமியங்களாக இருக்கின்றது. நான் ஏன் இந்த உலக ஆசைக்குள்ளே செல்ல வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது, அவரை எனக்கு அடைக்கலமாய் இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நான் குப்பை என கருத வேண்டும். ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்க்கையின் பாருங்கள் நெருக்கையிலே உன் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாருங்கள் நெருக்குகையில் உன் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. திக்கற்ற நிலையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உன் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகின்றேன் உன் சமூகத்திலே. உன் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. ஆண்டவரே, வல்லமையுள்ளவரே, பரிசுத்தமானவரே, இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றவரே, இந்த உலகத்தை நீர் உம்முடைய சொந்த படைப்புகளாக, இந்த மனிதர்களை உம்முடைய சாயலாக பாவனையாக கொண்டு இந்த உலகத்தை வியாபித்து கொண்டிருக்கின்ற
சர்வ வல்லவரே, இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஆசைப்படுகிறேன். நீர் தருகின்ற இந்த அழகான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகின்றேன். இந்த சிறுமணி பொழுதிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு வாழ்வாகட்டும். இந்த சிறுமணி பொழுதிலே நான் தியானிக்கின்ற உம்முடைய வார்த்தை எனக்கு தருகின்ற எல்லா மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இரட்டிப்பாக்க வேண்டும். இந்த வார்த்தை வெறுமனே கேட்டுவிட்டு செல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு ஒரு புதிய விடியலை தர வேண்டும். இந்த புதிய விடியலை நான் காணுகின்ற பொழுது புதிய படைப்பாக நான் மாற வேண்டும். எனக்குள்ளே இருக்கின்ற உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நான் அதிகமாய் உணர்ந்து நான் வாழ எனக்கு நீர் கற்றுத்தாரும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் இறைவசனங்கள் 19 தொடக்கம் 31 ஈறாக. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் இறைவசனங்கள் 19 தொடக்கம் 31 ஈறாக. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்டு ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் என்னிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாம் என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்றைய நாளிலே இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கவும், அவர் தருகின்ற அழகான அறிவுரைகளை என்னுடைய வாழ்வுக்குள்ளே நான் செலுத்தி என்னை ஆன்ம சோதனை செய்து பார்க்க இந்த நேரத்திலே நான் அழைத்து நிற்கின்றேன். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 இலங்கை நாட்டிலே ஒரு சில இடங்களிலே குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டது. இதனால் பல கிறிஸ்தவர்கள் இறந்தார்கள். இந்த இறப்பிற்கு பின்னால் பல மர்மங்கள், அநீதிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இழப்பின் நிமித்தம் பல குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வையே இழந்து விட்டார்கள். பல வீடுகள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது. குடும்பத்திலே யாருமே இல்லை, அனைவருமே இறந்து விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நீர்கொழும்பு கட்டுவப்பிட்டி என்கின்ற இடத்திலே ஏற்பட்ட இந்த பாரிய குண்டுவெடிப்பிலே பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. அதிலே அன்று அந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்ட தினம் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தாய் தன்னுடைய 2 குழந்தைகளை எழுப்பி பூசைக்கு போகுமாறு கேட்டுக்கொண்டாள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் போகணும் பூசைக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளையும் வழி அனுப்பி வைத்தால் வீட்டிற்கு அவர்கள் வரவே இல்லை, இறந்து விட்டார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை இந்த திருச்சபையினுடைய அல்லது இந்த ஆன்மீக தலைவர்கள் இதற்கு எவ்வாறு பதிலளிக்க முடியும்? அமைதியாகிவிட்டார்கள். பூசைக்கு போங்க என்று சொன்ன அந்த தாய் உயிரோடு இருக்கின்றால், திருப்பலிக்கு சென்ற 2 குழந்தைகள் உயிரோடு இல்லை. இது ஒரு கதை. இரண்டாவதாக, ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இழக்கின்றாள். தாயுமாக குழந்தையுமாக அவர்கள் இறக்கின்றார்கள். அந்த குண்டுவெடிப்பிலே சிக்குண்டு இறக்கின்றார்கள். தந்தையும் ஒரு மகனும் அந்த குண்டுவெடிப்பிலே இருந்து தப்பிக்கொள்ளுகின்றார்கள். சில நாட்களுக்கு பின்பு அந்த வீட்டிலே இருந்த அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கின்றார், அப்பா, நான் குருவாக வர விரும்புகின்றேன். அந்த தந்தைக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. அம்மாவும் பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். இருப்பது எனக்கு சொத்து என்று இருப்பது அந்த ஒரே ஒரு மகன், அவனும் குருவாக வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அல்லது அவனை எப்படி ஒரு சந்தோஷத்தோடு வழி அனுப்பி வைப்பது என்கின்ற பல போராட்டங்கள் ஏற்பட்டது. இந்த 2 நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, விடை சொல்ல முடியாத பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கு எப்படி பதில் கொடுப்பது என்று இன்னும் தெரியவில்லை. இன்று காலையிலே எழுந்து என்னுடைய மக்களுக்கு நான் எவற்றை எல்லாம் சொல்ல வேண்டும், ஒரு இறையியல் கருத்தை நான் கூற வேண்டும் என்று மனதுக்குள்ளே ஆசைப்பட்டேன். ஆனால் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அகோர நோய்க்குள்ளே சிக்குண்டு பல உள்ளங்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இறப்பு என்பது ஒரு சர்வசாதாரணமாக மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? இன்று இந்த இறப்பின் நிமித்தம் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுகின்ற ஒரு நிலைக்குள்ளே
ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்படுகின்றோம். இன்று காலையிலே கிடைத்த இன்னும் ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது, வைத்தியர்கள் இந்த நாட்டை முடக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் வாழுகின்றோம். ஏன் இந்த நாடு இன்னும் முடங்கப்பட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இத்தனை வருடங்கள் கற்றுக்கொண்டு வைத்தியர்களாக, தாதியர்களாக, பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் நாளை இந்த நோயாளர்களை பராமரிப்பதற்கு உயிரோடு இருப்பார்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எங்கள் மனதிலே ஏற்படுகின்றது. எங்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் வைத்தியரிடம் போகின்றோம். வைத்தியர்கள் எதிர்காலத்தில் இருப்பார்களா என்கின்ற கேள்வி கூட எங்களோட மனதிலே ஏற்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி இந்த நோயை வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற இன்னும் ஒரு கேள்வியும் எங்களோட மனதிலே ஏற்படுகின்றது. எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு போய்கொண்டிருக்கின்றார்கள், இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறப்பை பார்க்கின்ற பொழுது முதலாவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இரண்டாவது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது, மூன்றாவது இது ஒரு மேஜிக்கா என்கின்ற கேள்வி கூட எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது. என்ன செய்யலாம்? எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் பல இடங்களிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள், உண்பதற்கு உணவில்லை. இன்னும் பலரை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்பதை கூட அவர்களால் நிர்ணயிக்க முடியாத ஒரு கட்டத்திலே இருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன செய்யலாம்? அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயண நூல் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான கருத்து எங்களுக்கு தென்படுகின்றது. பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ராயல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். பெரிதும் அச்சமுற்றவர்களாய் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்திற்கு இழுத்து வந்தீர். எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே என்று எங்களை விட்டுவிடும். நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தைகள். ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த காலகட்டத்தை இறையியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது இதே கேள்விகள் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா பாலை நிலத்தில் சாவதற்கு எங்களை இழுத்து வந்தீர். இன்று கண்களுக்கு முன்பாக இறந்து கொண்டிருக்கின்ற அல்லது நோய்வாய்ப்பட்டு அனுமதிக்கப்பட்டு மூச்சுக்காக அவதிப்படுகின்ற பலரை பார்த்து, இதற்காகவா எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீர் என்று கடவுளை பார்த்து கேட்கின்ற ஒரு மடத்தனமான கேள்விதான் இன்று நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு கணம் பல விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலும் குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியவில்லை. இன்றும் பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லது பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். இந்த கொரோனா சூழ்நிலைக்குள்ளும் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழ்கின்றன. இந்த கொரோனா சூழ்நிலைக்குள்ளும் எத்தனை குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள்,
இந்த கொரோனா சூழ்நிலைக்குள்ளும் எங்களால் மனிதன் மதிக்க முடியாத ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி. மன்னிக்க தெரியவில்லை, மதிக்க தெரியவில்லை. இன்று வரைக்கும் இந்த பத்திரிகைகளில் நாங்கள் படிக்கின்றது கொலை. இன்று வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது. வைத்தியர்கள் சொல்வார்கள் 3 மணிக்கு ஒரு சாவுப்படி ஒரு நாளைக்கு இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் கொரோனா நோயினால். ஆனால் நோயினால் இறக்கின்றோமோ இல்லையோ, பலருடைய வாள்களுக்கும் துப்பாக்கி ரவைகளுக்கும் இன்னும் எங்களுடைய மக்கள் இலக்காகி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மனித உரிமைகளை மனிதன் மதிக்க முடியவில்லை, குடும்பத்திலே மதிக்க முடியவில்லை, மன்னிக்க தெரியவில்லை, மறக்க தெரியவில்லை. உறவுகளுக்கிடையே எத்தனை எரிச்சல்கள், உறவுகளுக்கிடையே எத்தனை பொறாமைகள். நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்னும் பல பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி கொண்டுதானே இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்லுவார், உங்களை இந்த உலகத்திற்கு நான் கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? என்னுடைய சாயலையும் என்னுடைய பாவனையையும் நான் உங்களுக்கு தந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ அனுமதித்தேன். இப்படி பிரச்சனைகளோடும் வணங்கா கழுத்துடையவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேர் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது உடைந்த உள்ளங்களோடு வருகின்றீர்கள். சமாதான முத்தம் கொடுப்பதற்கு கூட, இன்னும் ஒருவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட விருப்பம் இல்லாதவர்களாய் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோமே. இதை பற்றி நாங்கள் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? நாம் பாவிகளாய் இருக்கின்றோம், பாவம் செய்கின்றோம். ஆனால் மீட்பின் வழியை காட்டுகின்ற இந்த இயேசுவை பார்த்து இயேசுவினுடைய வழியிலே செல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம். எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம். இந்த இஸ்ராயல் மக்கள் நான் தேர்ந்து கொண்ட மக்கள், அவர்கள் எனக்குரியவர்கள். இவர்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோய்சன் வழியாக அவர்களை பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு கொண்டு வருகின்றார். அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே அவர்கள் அழகாக எனக்கு வழிபாடு செய்ய வேண்டும், சுதந்திரத்தோடும் விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய சொந்த மண்ணிலே அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், இடர்கள் மத்தியிலும் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அவர் பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். இப்படி வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுதும் கூட இந்த மக்கள் நன்றி கெட்டவர்களாக, இறைவனினுடைய பராமரிப்பை மறந்தவர்களாக, ஆண்டவரினுடைய அந்த அன்பை இழந்தவர்களாக அவரை பார்த்து கேட்கின்றார்கள், எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா இந்த பாலை நிலத்தில் சாவதற்கு எங்களை இழுத்து வந்தீர்? ஒரு தீமையை கண்டு தங்களுடைய உணர்வுகளை தீமைகளாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். இது இந்த காலத்துக்கு பொருத்தமாகும். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், ஒரு தீமையை கண்டு தங்களுடைய உணர்வுகளையும் சொற்களையும் செயல்களையும் எண்ணங்களையும் தீமைகளாக மாற்றிக்கொள்ளுகின்றார்கள். இதனுடைய அறுவடை, இதனுடைய விளைவு எப்படி இருக்கின்றது? தீமையாகத்தான் போய் முடியும். எங்களுக்கு முன்பே இருக்கின்ற இந்த கொள்ளை நோய், எங்களுக்கு முன்பே இருக்கின்ற ஒரு தீமையை கண்டு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளையும் செயற்பாடுகளையும் தீமைகளாக மாற்றக்கூடாது. நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனோடு ஐக்கியமாக ஒன்றித்து அவர் மேல் நாங்கள் விசுவாசத்தை கொண்டு வாழுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, என்னை பொறுத்தவரை இந்த கொள்ளை நோய் எப்பயோ எங்களை விட்டு போயிருக்கும்.
மனம் மாற தெரியாத மக்கள் மத்தியிலே ஆண்டவர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? மனமாற விருப்பம் இல்லாத மனிதர்களுடைய மனங்களிலே எப்படி இறைவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஆண்டவருடைய முயற்சிகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனை மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய கஞ்சா, போதை வஸ்து, ஹெரோயின், கேரள கஞ்சா, அழகான பெயர், இன்றைக்கும் பிடிச்சு கொண்டான் இருக்கிறாங்க. யார் செய்யறது? எங்கட மக்கள், எங்கட சொந்தங்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த ஒரு விடயத்தால ஒரு சமுதாயமே, ஒரு பரம்பரையே அழிந்து கொண்டு போகின்றது. ஏன் எங்களுடைய மக்கள் இதை இன்னும் உணராமல் இருக்கின்றார்கள்? உணர மறுக்கின்ற இந்த மக்களுடைய மனங்களிலே எப்படி இறைவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? எப்படி இறைவன் ஒரு குணப்படுத்துகின்றவராக மாற முடியும்? ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனங்கள் மாற வேண்டும். நாங்கள் மதிக்க தெரிய வேண்டும், மன்னிக்க தெரிய வேண்டும், அன்பு என்றால் என்ன என்று அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே இந்த பிள்ளைகளோடு என்னால் வாழ முடியவில்லை, அல்லது எப்பொழுதும் இந்த பள்ளிக்கூடத்தை, பாடசாலையை நிப்பாட்டினாங்களோ அண்டையிலிருந்து இந்த வீட்டில் தோரத்தம் ஆரம்பிச்சிட்டு சொல்லுகின்ற பல பெற்றோரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி அவங்க சொல்லுவாங்களா இருந்தால் நான் சொல்லுவேன், இது ஆரோக்கியமற்ற குடும்பம். இப்படி ஆரோக்கியமற்ற குடும்பத்திலே நாங்கள் எவ்வளவுதான் செபித்தாலும், எவ்வளவுதான் இறைவேண்டல் செய்தாலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இந்த மக்கள் ஒரு தீமையை கண்டு தங்களுடைய வார்த்தைகளை தீமைகளாக மாற்றுகின்றார்கள். எங்களை எகிப்தியரிடமே விட்டுவிட்டு இருக்கலாம், நாங்கள் அவர்களுக்கு அடிமை ஊழியம் செய்திருப்போமே, ஏன் எங்களை சாவதற்கு கொண்டு வந்தீர்? ஆண்டவர் சொல்லுவார், நான் பல வழிகளிலே உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று, உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று நான் பல வழிமுறைகளை காட்டியிருந்தேன். ஆண்டவர் சொல்லுவார், பாறையை தட்டுங்க, தண்ணீர் வந்தது. உங்களுக்கு பசிக்கிறதா, மன்னா உணவு கொடுத்தார். இதே விடயம் இன்றைக்கு சொல்லுவாங்க, பாதுகாப்பா இருங்க, முகத்துக்கு முகமூடி போடுங்க, கைகளை கழுவுங்க, வீட்டில் இருங்க. இந்த தீமை இடம் பெற்றாலும் எங்களுக்கு பல அறிவுரைகள் வழியாக ஆண்டவர் எங்களுடைய உயிரையும் உடலையும் ஆன்மாவையும் பாதுகாப்பதற்கு பல வழிகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் ஆடம்பர கொண்டாட்டங்கள்லாம் விரும்புகிறாங்க. இவ்வளவு கொரோனா தீவிரமடைந்தாலும் கடற்கரையில் குளிக்கத்தான் ஆசைப்படுகிறாங்க. கடல் இருக்கும், குளிக்கிறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. அன்பார்ந்தவர்களே, இது மிக மிக ஆழமான ஒரு நேரம், அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். எங்களுடைய வாழ்க்கையை சர்வ சாதாரணமாக எடுத்துவிட முடியாது, சிந்திக்கின்ற ஒரு நேரம். ஆண்டவர் தருகின்ற ஒரு அற்புதமான நேரத்திலே இதுவும் ஒன்று சிந்தியுங்க. நான் பிறருக்காக வாழணும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. நான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்களை, என்னுடைய உறவுகளை நான் மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. குடும்பத்திலே அல்லது என்னுடைய சமுதாயத்திலே நான் எப்போது என்னை மாற்றிக் கொள்ளுகின்றேனோ, மனிதனை மனிதனாக மதிக்க நான் முயற்சிக்கின்றேனோ, அன்று இவருடைய மாற்றம், இந்த உலகத்திலே கொடுக்கின்ற மாற்றம் ஆரம்பமாகும். மனிதன் எப்பொழுது இறைவனுக்கு செவி சாய்க்க தன்னை ஈடு கொடுக்கிறானோ, அன்று இந்த உலகத்திலே அதிகமான மாற்றங்கள் ஏற்படும். மனித மனங்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த தீமையையும் அழிக்க வல்லது. இந்த தனி ஒரு மனிதனால் இந்த உலகத்துக்கு முடிவில்லா வாழ்வை கொடுப்பதற்கான வழியை இவர் காட்டினார். தன்னுடைய ஒரே சாவினால்
ஒரே வாழ்வினால், இவருடைய வார்த்தையினால் இந்த உலகத்துக்கே ஒரு பல மாற்றங்களை கொண்டு வந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய செபத்தினாலும் வாழ்வினாலும் மனமாற்றத்தினாலும் பல விடயங்களை செய்து காட்டலாம் இவருடைய துணையோடு. ஆகவே இந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் தந்தையின் அழகான வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். மனமாற்றம் பெற பல வழிகள் இருக்கின்றது. ஆனாலும் என்னுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற அந்த மாற்றம் மிக மிக முக்கியமானது. இந்த மாற்றம் எனக்குள்ளே இருந்து வர வேண்டும். அந்த சக்தியை இறைவன் தர வேண்டும். இந்த இறைவன் தருகின்ற இந்த சக்திக்காக இந்த நேரத்திலே நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து மனம் மாற எனக்குள்ளே பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் மனமாற மறுத்த பல நேரங்களை நினைத்து பார்ப்போம். இங்கு நடைபெறுகின்ற இந்த வழிபாடு எனக்குரியது என்று தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் சிந்திக்கின்ற பொழுது, எனக்கு முன்பாக இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே இருக்கின்ற கிறிஸ்து எனக்காக இருக்கின்றார் என்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் சிந்திக்கின்ற பொழுது, அந்த செல்வந்தரை போல அல்ல, நான் லாசரை போல் இறைவனோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது எல்லா செல்வங்களையும் நான் அனுபவிக்கின்றேன், ஆனால் நான் பலரை மறந்து விடுகின்றேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நான் வாழுகின்ற வாழ்க்கையிலே நான் பலருக்காக என்னை தியாகம் செய்து வாழுகின்ற பொழுது ஆண்டவர் தருகின்ற இந்த அழகான வாழ்வு, இந்த ராட்சியம், அந்த மோட்சம் எனக்குரியதாய் மாறுகின்றது. சிந்தித்து பார்ப்போம். நான் மாற வேண்டும். இந்த நலம் தருகின்ற மருத்துவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நான் குணமாக வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எனக்குள்ளே இருக்கின்ற இந்த போட்டி, இந்த பணம், ஆசைகள், எரிச்சல்கள், பொறாமை, வஞ்சகம் எல்லாவற்றையும் நான் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள்ளே ஊற்றெடுக்கின்ற இந்த தீய சக்திகளை, இந்த தீய உணர்வுகளை, இந்த தீய வார்த்தைகளை நான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கொடுத்து எரித்து விடுகிறேன். எனக்கு தேவையில்லை. எனக்குள்ளே ஒரு புதிய உணர்வுகள் பிறக்க வேண்டும். ஆண்டவர் செய்கின்ற அற்புதமாக அது அமைய வேண்டும். ஆண்டவர் தருகின்ற அந்த ஆற்றலாக அது அமைய வேண்டும். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, என்னை நீர் உருமாற்றும் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை
எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வைக்குள்ளே நாங்கள் சென்று பார்ப்போம். என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய மனதிலே நான் தீமையை உணர்கின்றேன். தீமைக்கு இன்னும் ஒரு தீமை முடிவாகாது. நீ நன்மைகள் நிறைந்தவர். எனக்குள்ளே இருக்கின்ற அந்த நன்மைத்தனங்களினால் நான் உம்மை புகழ வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த தீய உணர்வுகளை நீர் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்தப்படுத்தும் என்று சொல்லி நேரத்திலே உருக்கமாய் மன்றாடி கேட்போமா. பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டே அவர் நடந்து சென்றார். பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டே அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலாலாகுமே. Thank you, Jesus. இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலாலாகுமே. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணம் பெற வேண்டும். நன்றி இயேசு, நன்றி இயேசு. முடியுமானவர்கள் முழந்தால் படிடுவோமா. ஆண்டவரிடம் நாங்கள் அந்த இரக்கத்தை கேட்போம், மன்னிப்பை கேட்போம். முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இங்க இருக்கின்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றேன். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்றவர்கள், வெவ்வேறு வகையான தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்படுகின்றவர்கள், தங்களுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று, சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய குணமாக்குகின்ற கரங்கள் என்றும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமருந்தான நலம் தரும் மருந்தாக ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாய் மன்றாடுவோமா. தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீ. எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடரின் குரல் கேட்டீ. ஐயா, ஒளி தந்து குணமாளித்தீ. அவரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஐயா, ஒளி தந்து குணமாளித்தீ. அவரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. உருக்கமாய் மன்றாடுவோமா. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமா. நலம் தருகின்ற மருத்துவர் ஆண்டவர் இருக்கின்றாரே. இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த நோய் குணமடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களை விட்டு நீங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளோர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார். 12 ஆண்டுகள்
தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். அவள் நோய் நீங்கி நலமாவதை தன்னுடலிலே உணர்ந்து கொண்டாள். வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நாங்கள் தொடர்ந்து இந்த பாட்டை பாடிக்கொண்டிருப்போம். ஒவ்வொருவரும் நெஞ்சிலே கரங்களை வைத்து ஆண்டவர் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவர் என்னை சுகப்படுத்த வேண்டும், என்னோடு இருப்பவர்களை சுகப்படுத்த வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கின்றவர்களை சுகப்படுத்த வேண்டும், என் உறவுகளை சுகப்படுத்த வேண்டும், என் தந்தையை சுகப்படுத்த வேண்டும், என் தாயை சுகப்படுத்த வேண்டும், என் குழந்தைகளை சுகப்படுத்த வேண்டும், என் உறவுகளை சுகப்படுத்த வேண்டும், வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களை சுகப்படுத்த வேண்டும். எத்தனையோ உள்ளங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். தங்களுடைய மூச்சுக்காக ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருக்கின்றவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவர் குணமளிக்கின்ற மருத்துவராய் இருக்கின்றார். ஆண்டவர் என்னை குணப்படுத்துகின்றார், எனக்கு சுகம் தருகின்றார், தெய்வீக வல்லவராய் என்னோடு பயணிக்கின்றார். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இந்த நேரத்திலே ஆண்டவருடைய இந்த அழகான பிரசன்னத்திலே கூடியிருக்கின்ற எங்களுக்கு அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தர இருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் அழகானது, அற்புதமானது, அதிசயங்கள் செய்யக்கூடியது. இந்த ஆசீர்வாதத்திற்காய் எத்தனையோ உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இன்று எனக்கு தர இருக்கின்றார். அவர் தர இருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் என் வாழ்வோடு தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்க. அவர் தருகின்ற இந்த ஆசீர்வாதம் என் வாழ்விலே பல அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுங்க. இன்று எத்தனையோ உள்ளங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்காய் ஏங்கி நிற்கின்றார்கள், செபங்களை கேட்டு நிற்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வை இந்த ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் சென்றடைய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். குடும்பத்திலே பல பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு, சிக்கல்களோடு, இன்னல்களோடு, புரிந்துணர்வற்ற நிலையோடு, சந்தேகங்களோடு, கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கின்ற பல உள்ளங்களினுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கின்ற, எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்கள் மனங்களிலே இந்த ஆசீர்வாதம் ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கின்றது. இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே உருக்கமாக மன்றாடி மாண்புயிர் என்ற கீதத்திலே பங்கெடுப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீ. அதில் சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.